இந்த வாரம் மார்க்கெட் ஆக்டிவிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று டெல்லியில் நடந்த ரெட் ஃபோர்ட்டில் நடந்த பிளாஸ்ட்டில் உயிரிழந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சார்பாக நான் வந்து கண்டோலன்ஸும் ப்ரேயர்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பீகார் செகண்ட் அண்ட் ஃபைனல் ஃபேஸோட ஓட்டிங் நடக்குது. இன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு எக்ஸிட் போலோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். அடுத்தது இதோட ரிசல்ட்ஸ் வந்து நவம்பர் 14th வரும். ஸோ இதில் வந்து மெயினாக மார்க்கெட் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்குன்ட்டு மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபலி ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து மேஜர் கன்சர்னாக ரெண்டு பெரிய அனலிஸ்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மார்க் மோபியஸ், அடுத்தது வந்து பார்க்குறீங்கன்னா ஹெரால்ட் வேன் HSBCயோட அனலிஸ்ட். இவங்க ரெண்டு பேருமே வந்து இது பீக்கான வேல்யூவேஷன், இதோட கரெக்ஷன்ஸ் வந்து இதில் மார்க்கெட்டில் இருக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட வியூஸை. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ ரெண்டு ஃபாரின் ப்ரோக்கிங் ஹவுசஸ் வந்து பாசிட்டிவாக நம்மளோட மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மார்கன் ஸ்டான்லி, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 1 lakh மார்க் வந்து சென்செக்ஸ் வந்து ஜூன் 2026 வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு புல் கேஸ் செனாரியோவில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ், அவங்களும் வந்து இந்தியன் மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் ஸ்டான்ஸ்லேருந்து ஓவர் வெயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,000 வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க டார்கெட். ட்ரேட் டீலில் வந்து மாடரேட் இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ எனி டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருமானது மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸோடு இந்த மார்க்கெட்டை நம்ம அப்ரோச் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.